ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவு டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் இப்போதைக்கு லைவாக பார்த்தீங்கன்னா வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக மணி ஒரு 9 மணி அளவில் ஆகுது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். இப்போது வாங்க நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டே 3ல் இப்போ இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா எபிசோடும் பாருங்கள். பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எபிசோடு பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நாங்கள் சாப்பிட்லாம் சொன்னால இப்போ சாப்பிடல. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 9:15 ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். அண்ட் முதல்ல வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி கூட நம்ம கொஞ்சம் டீ காஃபியாச்சும் குடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த கடைக்கு வந்தோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போதைக்கு அட்வென்ச்சர் பார்க்கும், கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் போகிற வழி எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ் இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கு உள்ளே தான் நாங்கள் இப்போ நிற்கிறோங்க. அண்டு பாஸ் எடுக்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலி போயிருக்காங்க. அண்டு சில்ட்ரன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்களா வி லவ் வாகமான், இதில் தான் கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ தெளிவாக டீலாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ட்ரி ஆகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஹெலிகாப்டர் தூக்கிட்டு அழுக்கு அந்த அனிமேஷனில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாலே அந்த பூ டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் உள்ளே போகலாம். எல்லாமே வந்து எதுவுமே கையில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஷூட் பண்ணோம்னா ஒரு 150 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராவில். இப்போ I don't want to go to work cause my boss is a jerk and I'm not even that paid. So guys இப்போ பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேம் இருக்குது. அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டார். எல்லாமே கிட்டார். நைட்டில் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். மற்றபடி இது எல்லாமே ஓகே ஃபைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. இதுதாங்க இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட ஃபுல் வியூங்க. இதான் அங்கே பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்குங்க. எல்லா பூவும் வேற லெவல் நேச்சுரலாக இருக்குது. அண்ட் நைட்டு வந்து பார்த்தா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து காலையில் டைம்னால நம்ம லைட் இல்லாமல் பார்க்குறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நான் சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த ஆர்டின் ஷேப்பில் பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட் தான் அப்படியே. எப்படியோ ஆஞ்சி ஓஞ்சி நாங்கள் வி லவ் வாகமான் இடத்துக்கு வந்திருக்கோம். மழை பெஞ்சது காலைல, இப்போ செம்மையாக வெயில் அடிக்குது. அண்ட் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I feel like I'm losing my mind. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து டிக்கெட் வந்து பேக் சைடு இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 250 ரூபா. 2 டிக்கெட் இப்போ எடுத்துருக்கோம். நானும் எங்கள் சிஸ்டர் மட்டும் போக போகிறோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் நான் போகலை. ஏன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிது பார்த்தீங்களா. எங்களுக்கு வந்து டைமோடு கொடுத்துருக்காங்க. அதாவது 11:15. இப்போ கரெக்டாக 11:05 ஆகும். டைமுக்குள்ளே போயிடணும்.
இப்போ கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. அந்த ஒரு ஆளுக்கு ஒரு டைமிங் தான் நம்மளுக்கு. ஐயோ செம்ம லைனில் நிற்கிறாங்களா, வேறு லெவலு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட இப்போ வந்தாச்சு. இன்னொரு விஷயங்க, செப்பல் ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கைட்டி வச்சுட்டு தாங்க போகணும். எத்தனை பேர் ஓடுறது? 25. I feel like I'm losing my mind. Is everybody இந்தியாவின் லார்ஜஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் இன் வாகமான். இந்த வாகமானில் இந்த அட்வென்ச்சர் பார்க் எப்படி தாங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணியிருக்கும். இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது இந்த அட்வென்ச்சர் பார்க் ஒரு செம்மையான ஒரு அட்வென்ச்சர் பார்க். நான் போகும்போது எப்படி இருந்தது கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக ஒரு சூப்பராக இருந்து. நான் போகும்போது ஃபாக் எதுவுமே இல்லைங்க. That my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently it could build and build until you finally see. Whoa. நான் வந்து போக ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் போன நேரமாக தெரியல, கிளைமேட் வந்து மழை பெய்யறதுனால எங்களுக்கு இந்த பேராகிளைடிங் அன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்டு மொத்தத்தில் இந்த அட்வென்ச்சர் பார்க் எப்படி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பார்க் வாகமானில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்தெந்த விளையாட ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் விளையாட முடியாது. ஏன்னா காசு வந்து ரொம்ப அதிகங்க இந்த அட்வென்ச்சர் பார்க் இன் வாகமானில். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன் ப்ரோ இவ்வளோ காசா? That my mind fills up into a creature and it haunts me somewhere. guys இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் பிரிட்ஜ் உள்ள போனாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போது அந்த கடைசியில் வந்து செம்மையாக கொஞ்சம் ஆடுற மாரி இருந்தது. 25 பேர் வந்து லைவாக அப்படி நிற்கிறதுனால அப்படி நம்மளுக்கு ஆடுற மாரி இருந்து. இப்போ அடுத்து எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தெளிவாக டீட்டெயிலாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு உள்ள நாங்கள் இப்போ நிற்கிறோம். அண்ட் கிட்டத்தட்ட செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my மஞ்சுமுல் பாய்ஸில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாரி இருக்குங்க லொக்கேஷனு. நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படியே நான் வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபாரஸ்ட் வந்து ஒரு அல்டிமேட்டான பிளேசஸ். வாகமானுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒரு செம்மையான ஒரு இடங்க நான் சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் மேலும் ஒரு சுவாரஸ்யமான இதில் சந்திக்கிறேன். See you. Bye guys. Bye. Bye.